Hi friends, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம லேப்டாப்க்கு ஆர்டர் போட்ட கூலிங் பேட் வந்துருச்சு. அதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் நம்மளுக்கு வந்த பார்சல். இப்போ இதை ஓப்பன் பண்ணிப்போம். இல்லை அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த கூலரோட இது 140 மில்லிமீட்டர் RGB லைட் ஃபேன் போட்டிருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் ஃபேன் இது. இதோட எம்ஆர்பி படி பார்த்தா 3600. நான் அவ்வளோ கொடுத்து வாங்கலை, எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 1800. இதில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. இதில் லேப்டாப் இது மாதிரி நிற்க வச்சுக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோமா? வர வர அமேசானில் பாக்ஸே போட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன மேட்டர்னு தெரியலையே. எப்பயுமே பாக்ஸ் போட்டு கொடுப்பாங்க, அப்படியே கொடுத்துட்றாங்க. தூக்கினாலே வந்துடுமா? அருமையாக இருக்கே. திருப்பி க்ளோஸ் ஆகும். என்ன சல்லியாக கிடக்கு. ஒரு இது ஃபோன் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இது பேர்னா ஃபில்டரும் ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. USB-A to USB-A கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓரமாக வச்சுருவோம். ஆமாம், பாக்ஸ் மேலேயே வச்சுருவோம். இப்போ பாக்ஸ் மேலே வச்சு ஓப்பன் பண்ணுவோம். பத்திரமா சேர்ந்துச்சு. ஏன்னா அதில் ப்ரொடெக்ஷன் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இது பின்பக்கம் அதை திருப்பிப்போம். இதுதான் அந்த பெரிய ஃபேனு. லேப்டாப்புக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காக குஷன்லாம் இருக்குது. ஆனால் அது கம்ஃபர்ட்டுக்காக இல்லை. இது சீல்டு கவர்னால. மேக்னெட்டு பாருங்கள், ஒரு இதுலேயும் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக மாட்டுறதுக்கு, அதுவும் பறந்து போகாமல் இருக்கிறதுக்கு காத்திருக்கிறதுல. இப்போ நம்ம திருப்பிப்போம். இது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே இதை எடுத்து மாட்டணும் போல். நம்ம எங்கே வேணுமோ. கம்பி மாதிரி இருக்குது. மெட்டல் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். மெட்டலில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஏற்ற ஹைட்டில் வச்சுக்கலாம். இது குஷனும் இருக்குது. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம லேப்டாப்லேருந்தே பவர் எடுக்கலாம். மோஸ்ட்டாக லேப்டாப்லேயே கனெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே லேப்டாப்பில் கேமிங் லேப்டாப்னால சார்ஜ் சீக்கிரமாக போயிடும். இதை வர கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக சார்ஜ் போயிடும். அது என்ன பண்ணலான்னா, நீங்கள் தனியாக ஒரு ஃபோன் அடாப்டர் வாங்கிடுங்க. வாங்கிட்டு அதில் இந்த ஏவும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பவரும் கிடச்சிடும். அதுலேயும் ஒரு போர்ட் ஒரு 2 போர்ட் கொடுத்துருக்காங்களா. ஒவ்வொரு போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுவீங்க. ஒன்றும் ஒரு போர்ட் தான். இப்போ அங்கே போன போர்ட் இங்கே காம்பன்சேட் பண்ணுறவங்க. அது மாதிரி தான். இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ சரி, ஆன் பண்ணுவோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்கலாம். சுற்றுது. ஃபேனில் பெண்ட் இருக்கும் போல். பண்ணாமல் சுற்றுது. பார்த்திங்கன்னா RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. சுற்றி லைட் எரியுது. அதனால் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? மோட்ஸ் மாறுது. ஃபஸ்ட்டு ரெயின்போ கலரு, அதுக்கப்புறம் டிஸ்கோ லைட் மாதிரி இருக்குது. லைட் ஆஃப் தான் பண்ண முடியாது போலியே. ஆஃப் ஆகுது. இது எல்லாமே டச் சென்சாரில் கொடுத்துருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணுறது ஈஸியாது. லைட் ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் ஆகுது. காற்று வருது.
நம்ம 1000 இருக்கிறோம். நல்லா சுற்றி காற்று வருது, ஆனால் கூலிங் ஆகும் வாய்ப்பு இருக்குது போல். இப்போ டோட்டல் ஸ்டவர் ஸ்பீடு எவ்வளோ பார்க்கலாம். 2200 தான் ஃபுல் ஸ்பீடு. நல்லா காற்று வருதுங்க, அதனால் கூலிங் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி எங்கே வர மாட்டேங்குது. பார்த்திங்களா, இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் லெவல் மாற்றிக்கலாம். இதில் ஏகப்பட்ட லெவல் கொடுத்துருக்காங்க. அந்த லெவலில் வந்து ஒரு லெவலை வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த பட்டன் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால் ரிட்டர்ன் போட்டு என்ன பண்ணுறது தெரியல. ஆஃப் 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 300 மினிமம், 2200 மேக்ஸிமம். அருமையாக காற்று வருது. நான் எனக்கே யூஸ் பண்ணலாம் போல, அந்தளவுக்கு காற்று வருது. ஆஹா, என்ன ஒரு காற்று. இப்போ வந்து லேப்டாப் மேலே ப்ளேஸ் பண்ணுவோமா, ஆனால் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த பட்டனு ஆனால் வாங்குறதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆஃப் ஆஃப் லைட் ஆஃப். ஏன் நான் எப்பயுமே லைட் யூஸ் பண்ண மாட்டேன், க்ரீன் மூட் மாறிடும், லைட் ஆஃப் பண்ண தோணும். ஆஃப் 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 மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னு தெரியல, நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் ஆகலை. மற்றபடி ஃபேன் ஸ்பீடு எல்லாமே ஓகே தான். சரி, ரிட்டர்ன் போடுற வரைக்கும் அது இப்படியே இருக்கட்டும். நம்ம ரீப்ளேஸ் போட்டுருவோம். ரிட்டர்ன் ஆனால் ஃபேன் எல்லாமே ஓகே, எனக்கு ரீப்ளேஸ் போட்டுருவோம். இப்போ வந்து அதில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லேப்டாப்பை வந்து அதில் மவுண்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் நான் வந்து ஆன் பண்ணல, டர்போ மோடில் போட்டு வச்சுருக்கேன். சார்ஜில் இருக்குது, ஆனால் 49 டிகிரி செல்சியஸ் காட்டுது. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ காட்டுது. இப்போ வந்து 300 இருக்குது, ஆன் ஆகிடுச்சு. இதை மட்டும் ஆஃப் பண்ண முடியல, அது கடுப்பாகுது. பார்த்தாப்புங்க இப்போ 49 டிகிரி செல்சியஸ் காட்டுதா. இப்போ நம்ம ஏற்றி பார்ப்போம். 400, 500, 600, 700, 800, 900, 1000 வைப்போம். இப்போ டெம்பரேச்சர் எதெல்லாம் குறையுதான்னு பார்க்கலாம். அதே தான் இது 49, 22 அதிகமாக தான் ஆகுது, தவிர குறைய மாட்டேங்குது. சரி, ஒன்றும் கொஞ்சம் ஏற்றுவோம். 2000 வைப்போம். அதே தான் இருக்குது இப்பயும். 48 ஒன்றும் கொஞ்சம் மேக்ஸிமம் போயிடும். சவுண்டெலாம் அவ்வளோவா கேட்கல, ஃபேன் சவுண்டு. இது 50ல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 41 இருக்குது. இது 48ல் தான் இருக்குது. இப்போ நம்ம எதனா கேம் ஆடி பார்ப்போம். அந்த கேம் ஆடினா டெம்பரேச்சர் ஒன்றும் ரைஸ் ஆகும். அப்போட இது இப்போ டர்போ ஃபோனும் ஒன்றும் ஆன் ஆகலை, அதனால் கேம் ஆடி பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே கேம் தான், இதே தான் ஆடும். பின்னாடி டர்போ மோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, காற்று பிரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு லேப் முடிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே கீர் போட்டுப்போம். இந்த வண்டி தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு கியர்லேயே 120 போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 88 டிகிரி செல்சியஸ் போயிருக்கு. ஃபேன் இருக்கிறதுனால 77 காட்டுது. ஆனால் இது வந்து த்ராட்டில் வந்து குறைக்குதுன்னு தான் சொல்லணும், ஆனால் எவ்வளோ குறைக்குதுன்னு எனக்கு கரெக்டாக தெரில. அதனால் இது வந்து நல்ல ப்ராடக்ட். அதனால் இந்த பட்டன் போனதுனால மட்டும் நான் வந்து இதை திருப்பியும் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வாங்க போகிறேன். அதனால் நல்ல ப்ராடக்ட் தான், வாங்கிக்கோங்க. இல்லை வேறு எதனா ப்ராடக்ட் பார்த்தா கூட வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷீல்டு இதில் சிங்கிள் ஃபேனே நல்ல ஆர்பிஎம் தான் கொடுக்குது. பாருங்கள், 78 டிகிரி தான் இருக்குது.
எப்பவுமே ஒரு 80 மேலே தாண்டுவோம், 85 மேலே. 85 சொன்னாலும் 87 போயிடுச்சு.